தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆய்வு நடத்திய ஆட்சியர் ரஞ்சித் சிங் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து மாணவர்களுடன் சமமாக தரையில் அமர்ந்து ஆட்சியர் உணவு உட்கொண்டார். தொடர்ந்து வகுப்பறைகளில் ஆய்வு நடத்திய ஆட்சியர் போதிய வெளிச்சம் இல்லாததைக் கண்டு மின் விளக்குகள் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவிற்காக அனுமதியின்றி அலங்கார வளைவுகள் வைத்ததாக அதிமுக நிர்வாகி மீது 4 பிரிவுகளின் கீழ் காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொடிசியாவில் கடந்த 10ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இதற்காக அவினாசி சாலையில் இருந்து கொடிசியா வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அலங்கார வளைவுகள் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அனுமதியின்றி சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இவற்றை வைத்ததாக அதிமுக நிர்வாகி லட்சுமணன் என்பவர் மீது பீளமேடு காவல் நிலையத்தினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற VC சந்திரகுமாரின் புதிய சட்டமன்ற அலுவலகத்தை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார். அண்மையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுகவை சேர்ந்த VC சந்திரகுமார் வெற்றி பெற்றார். இந்நிலையில் ஈரோடு பேருந்து நிலையம் அருகே சட்டமன்ற உறுப்பினரின் புதிய அலுவலகத்தை தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும் என VC சந்திரகுமார் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூமாப்பட்டி அம்பேத்கர் தெருவில் பொதுமக்களின் எதிர்ப்பால் 4 ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. இந்நிலையில் அதே இடத்தில் மீண்டும் டாஸ்மாக் கடை திறக்க ஏற்பாடுகள் நடப்பதாக தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் கற்களை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரளிப்பாறையில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆசிமக திருவிழாவின் போது மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடத்தப்பட்ட போட்டியை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். மாடுகள் முட்டியதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கரூரில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் மருமகள் கண்முன்னே மாமியார் உடல் நசுங்கி உயிரிழந்தார். ஒத்தக்கடை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமாவதி தனது மாமியார் காந்தாலட்சுமியை இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். வெங்கமேடு மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்கிய போது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியதால் இருவரும் கீழே விழுந்தனர். அப்போது காந்தாலட்சுமி மீது பேருந்து ஏறி இறங்கியதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவையில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து 12 வாகனங்களை மீட்டனர். சின்னியம்பாளையம் டீச்சர்ஸ் காலனி அருகே வாகன சோதனையில் காவலர்கள் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த அஜித்குமார் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் ஓட்டி வந்த வாகனம் திருட்டு வாகனம் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் கோவையின் பல்வேறு பகுதிகளில் அவர் இருசக்கர வாகனங்களை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 12 வாகனங்களை மீட்டனர். மதுரையில் 3வது மாடியில் இருந்து குதித்து 17 வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் மகனான ஹரிஹரசுதன் கடந்த ஓராண்டாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். செல்போனில் கேம் விளையாடுவது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையான இவர் கடந்த திங்கட்கிழமை 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் காயமடைந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஹரிஹரசுதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேம் விளையாடிக் கொண்டே இருந்ததால் இவர் மன உளைச்சலில் தற்கொலை செய்தாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தரைப்பாலத்தில் சிக்கிய டிராக்டர்கள் JCB உதவியுடன் மீட்கப்பட்டன.
வெண்ணந்தூர் ஊராட்சியில் உள்ள ஏரிகளில் விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் அள்ளும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இங்கிருந்து மணலை எடுத்துக் கொண்டு சென்ற 2 டிராக்டர்கள் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் கார் நிறுவனம் அருகே உள்ள தரைப்பாலத்தில் சிக்கிக் கொண்டன. பள்ளமான பகுதியில் சிக்கி வெளியே வர முடியாததால் ஜேசிபி உதவியுடன் 2 டிராக்டர்களும் மேலே இழுத்து வரப்பட்டன. திருச்சியில் கஞ்சா விற்பனை கும்பலுடன் தொடர்பில் இருந்ததாக காணக்கிளியநல்லூர் காவல் ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். காணக்கிளியநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் பெரியசாமி நாகையில் பணியாற்றிய போது கஞ்சா கடத்திய வழக்கில் தொடர்புடைய சிலம்புச்செல்வன், ஜெகதீசன், நிவாஸ் ஆகியோருடன் சொகுசு விடுதியில் போலீஸ் உடையில் பிரியாணி சாப்பிடும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவியது. இதன் மீது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கஞ்சா விற்பனை கும்பலுடன் தொடர்பில் இருந்தது உறுதியானதால் டிஜிபி சங்கர் ஜுவால் அவரை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். லீலாவதி மருத்துவமனையில் மண்டை ஓடுகள், எலும்புகளுடன் 8 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மகாராஷ்டிராவின் மும்பை மற்றும் நாட்டின் முக்கிய நகரங்களில் உள்ள லீலாவதி மருத்துவமனைகளை நிர்வகிக்கும் பொறுப்பை முன்னாள் அறங்காவலர்களிடமிருந்து பிரசாந்த் மேத்தா பெற்றுள்ளார். அவர் பழைய கணக்குகளை தேடி பார்த்ததில் சுமார் 1500 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் நிரந்தர அறங்காவலர் அறையிலிருந்து மண்டை ஓடுகள், தலைமுடி போன்றவை கண்டெடுக்கப்பட்டதால் மந்திர தந்திர வேலைகள் நடந்ததா என போலீசார் விசாரிக்க வேண்டும் என மேத்தா வலியுறுத்தியுள்ளார். கொலை வழக்கில் கைதான பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் 9 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். நடிகையும் தனது காதலியுமான பவித்ரா கவுடாவை சமூக வலைதளங்களில் சீண்டிய தனது ரசிகர் ரேணுகா சுவாமியை கொலை செய்ததாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தர்ஷன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது ஜாமீனில் வெளியே வந்த அவர் பாதையில் நிறுத்தப்பட்ட டெவில் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்றார். இதையொட்டி 32 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச ஒருநாள் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐசிசி வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் 4 இந்திய வீரர்கள் டாப் 10 இடங்களை பிடித்துள்ளனர். அதன்படி ரோஹித் 3வது இடத்திலும், கோலி 5வது இடத்திலும், ஸ்ரேயாஸ் ஐயர் 8வது இடத்திலும் உள்ளனர். சுப்மன் கில் முதலிடத்தில் தொடர்கிறார். டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இந்திய ஏ அணியுடன் இங்கிலாந்து செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஜூன் 20 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்த தொடருக்கு முன்னதாக இந்திய ஏ அணி இங்கிலாந்து செல்கிறது. அவர்களுடன் செல்ல விருப்பம் தெரிவித்துள்ள கம்பீர் தொடருக்கான மாற்று வீரர்களை அடையாளம் காண்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு கடத்துவதற்காக ஆந்திராவிலிருந்து எடுத்து வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 400 கிலோ கஞ்சா திருவாரூரில் பறிமுதல் செய்யப்பட்டது. தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்த 5 பேரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். பார்சலுக்கு தலா 2 கிலோ என 200 பார்சல்கள் இருந்த நிலையில் அவை கைப்பற்றப்பட்டன. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூவருக்கும் நீதிமன்றம் மூலம் சிபிசிஐடி காவலர்கள் குற்றப்பத்திரிகை நகலை வழங்கினர். சிபிசிஐடி காவலர்கள் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த காவலர் முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அவர்களுக்கு சிபிசிஐடி காவலர்கள் குற்றப்பத்திரிகை நகலை வழங்கினர். இதையடுத்து வழக்கு விசாரணையை மார்ச் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் பிரசித்தி பெற்ற வெண்ணிமலை முருகன் கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இக்கோவிலில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் மூலவருக்கு அபிஷேகம் செய்து தீர்த்த நீரை பால் குடங்களாக எடுத்தும் கத்தி காவடி, கூண்டு காவடி, பறவை காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் நரசியம்பட்டியில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தோடின. போட்டியை ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் இலக்கை நோக்கி ஓடின. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட 50 பரிசுகள் வழங்கப்பட்டன. மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னையில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் மோப்ப நாய்களின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பழவந்தாங்கலில் நடந்த ஒத்திகையில் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பிரிவில் ஈடுபடுத்தப்படும் மோப்ப நாய்கள் பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்டன.
मैं आप सभी से अनुरोध करता हूं कि जोरदार तालियां बजाकर இந்நிகழ்ச்சியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி அருண் சிங் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாசன வடிகால் வாய்க்காலில் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கோட்டைமேடு பகுதியில் வாய்க்காலில் அழுகிய நிலையில் கிடந்த சடலம் குறித்து மக்கள் குளித்தலை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அறிமுகம் இல்லாத செல்போன் எண்ணிலிருந்து பெண்களுக்கு ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வந்தவர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் நடந்த விசாரணையில் இவர் சிக்கியுள்ளார். இணைய வழியில் நடக்கும் குற்றங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என யாரும் எண்ண வேண்டாம் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.